நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஐசாயா 40:29. He gives strength to the weary and increases the power of the weak. அன்பான சகோதர சகோதரிகளே, வேலை செய்து சோர்ந்து போனீர்களோ அல்லது வியாதியினால் சோர்ந்து போனீர்களோ, கவலைப்படாதிருங்கள், கண்ணீரை துடையுங்கள். கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறேன், சத்துவத்தை பெருக பண்ணுகிறேன் என்று இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்குள் தைரியமாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஏசாயா 53 தினமும் வாசியுங்கள். இயேசுவின் பாடுகள் நம்மை பலப்படுத்தும். ஆமன். பலன் கொடுக்கிறவரே, சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெருமழையினால், புயலினால், வெள்ளத்தினால், நிலச்சரிவுகளினால், இயற்கை சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வயநாடு, உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், நேபாளம் போன்ற இடங்களில் ஏற்பட்டிருக்கிற நிலச்சரிவில் மரித்த மக்களுக்காக, காயம்பட்ட மக்களுக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இறங்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள் உடைய சந்நிதியை எட்டினவோ தகப்பனே, எங்களை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுத்தாதேயும் சுவாமி. எங்களை மன்னியும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. பாவத்திலிருந்து மனந்திரும்பி மக்கள் நோக்கி திரும்ப கிருபை கொடுங்க ராஜா. நீர் தண்டித்தால் நாங்கள் எங்கே செல்ல முடியும் சுவாமி. எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும், ஏற்றுக்கொள்ளும், அரவணையும். உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் மக்களை பாதுகாத்தருளும், அவர்கள் பாவங்களை நினையாதிரும். மன்னியும், ஏற்றுக்கொள்ளும், அரவணையும். தாயைப் போல, தகப்பனைப் போல அரவணைக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.